வணக்கம். கதையோடு உறவாடு. ரொம்ப நாள் கழிச்சு அக்பர் பீர்பல் கதைகளோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஏன்னா இந்த கதைகள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்கக்கூடிய கதைகள். சரி பார்ப்போம் வாங்க. இந்தியாவை ஆண்ட முகலாய அரசர்கள் ஒருத்தர் அக்பர். அவரோட அவை அலங்கரிச்சவங்கள ஒருத்தர் தான் பீர்பால். பீர்பால் மிகச்சிறந்த அறிவாளி, நகைச்சுவை தழும்ப பேசக்கூடியவர். அவர் ஒரு வீரர். எப்போவுமே நம்மளை சிரிக்க வைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி பீர்பாலையும் அக்பருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை அக்பர் அரண்மனைக்கு போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. பூமியில் மாளிகை கட்டி வாழ்கிறத விட ஆகாயத்தில் மாளிகை கட்டினா எப்படி இருக்கும்னு தோணுது. அந்த நேரத்தில் ரொம்ப சரியாக பீர்பல் அங்கே வராரு. பீர்பலை பார்த்ததும் அக்பர், ஆகாயத்தில் நமக்கு ஒரு மாளிகை கட்டணும், செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம் தோணுதில்ல? பீர்பாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் யோசிக்கிறாரு, ஆகாயத்தில் மாளிகையா அப்படின்னு. ஆனால் சொல்கிறது மன்னராச்சே, அதனால முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போவுமே பீர்பாலுக்கு வேற ஒரு பழக்கம், அரசர் எதை சொன்னாலும் இதெல்லாம் முடியாத விஷயம் அப்படின்னு முதலே சொல்ல மாட்டார். அதுக்கு பதிலாக தன்னோட புத்திசாலித்தனமான செயலால் மன்னருக்கு உண்மையை புரிய வச்சு அவரோட வயலையே ஒத்துக்க வச்சிருவாரு. உடனே பீர்பல் சொல்கிறாரு, மாளிகை கட்டுறதுக்கான பொற்காசுகளை கொடுங்க, நான் போய் சிற்பிகளை தேடணும், 2-3 மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட விடைபெற்று கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக ஒரு வேடன்கிட்ட போகிறாரு பீர்பல். அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் 2-3 நாளைக்குள்ளே எனக்கு நிறைய கிளிகள் வேணும், உயிரோடு இருந்தால் நிறைய பொட்காஸ்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2-3 நாள் கழித்து வேடனும் 1000க்கு மேலே கிளியை கொண்டு வந்து தரான். அதில் ஒரு 50 கிளியை மட்டும் தேர்வு செஞ்சு மிச்சத்தை பறக்க விட்டுறாரு. பீர்பல் அந்த 50 கிளிக்கும் பேச கற்றுக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு கிளிக்கிட்டையும் சுண்ணாம்பு கொண்டு வா, மணல் கொண்டு வா, செங்கல் எங்கே, கதவை இங்கே பொறுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அரண்மனையில் இருந்து யாராவது வந்து கேட்டால் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிடணும் வீட்டில் சொல்லிட்டாரு. 2 மாதம் முடிஞ்சிச்சு. அக்பருக்கு பீர்பாலை பார்க்காம இருக்க முடியல. உடனே பீர்பாலை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாரு. அவர் பீர்பால் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வராரு. சிற்பிகளை கூட்டி வர்றதுக்காண்டி வெளியூர் போயிருக்காராம், இன்னும் 1 மாதத்தில் வந்துடுவார் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அக்பருக்கும் பீர்பால் இல்லை அப்படின்னு கவலையாக இருந்தாலும் மாளிகையை கட்டுறதுக்கு தானே அவர் போயிருக்காரு அப்படின்ற சந்தோஷத்துலேயே இருந்துடுறாரு. 2 மாதம் ஓடினாலும் அக்பருக்கு இது முடியாத வேலைன்னு தோணவே இல்லை. 3 மாதம் ஆயிடுச்சு. பீர்பால் கிளிக்கு நல்லா பேச கற்றுக் கொடுத்துட்டாரு. அக்பர் கிட்ட போய், சிற்பிகள்லாம் வந்துட்டாங்க, வேலையை தொடங்க போகிறாங்க, நீங்களும் வந்து பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அக்பரும் நேராக பீர்பல் கூட போகிறாரு. பீர்பல் கிளிகளை பூட்டி வச்சிருந்த கதவை திறக்கிறாரு. உடனே கிளிகள் எல்லாமே ஆகாயத்தை நோக்கி பறக்குது. போகும்போதே சுண்ணாம்பு கொண்டு வா, மணல் கொண்டு வா, தண்ணீர் ஊற்று, செங்கலை பொறுத்து அப்படின்னு சொல்லி பீர்பாலை எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரியே சொல்லிட்டே பறந்து போச்சு. அக்பர் ரொம்ப ஆச்சரியமாக கிளிகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன இந்த கிளியெல்லாம் மாளிகை கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பீர்பல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகாயத்தில் மாளிகை கட்ட முடியும்னு நீங்கள் நம்புகிறப்போ கிளியால் கட்ட முடியும் நான் நம்பக்கூடாதா அரசே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அப்போ தான் அக்பருக்கு உண்மை புரியுது. பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி பொட்காஸ்ட்கள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய அக்பர் பீர்பால் கதைகள் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம்.